இங்க ஹீரோ பிரீத்தின்ற பொண்ணை லவ் பண்ணியிருப்பான். இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு உனக்கு நான் இப்பவே கல்யாணம் பண்ற பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த பொண்ணு அந்த பையனுக்கு கால் பண்ணி நம்ம இதுக்கு மேல இங்க இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா என்னோட அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு, நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலான்னு சொல்லியிருப்பா. இப்ப அவனும் எப்படி போறதுன்னு சொல்லி கேட்கும்போது அவளுமே ஒரு வண்டி நம்பர் சொல்லிருப்பா. இப்ப இவனும் அந்த வண்டியில ஏறி உட்கார கடைசியில பக்கத்துல பார்த்தா அது பிரீத்தியே இல்ல. அந்த பொண்ணும் இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லவும் அங்க எல்லாருமே உன்னை போட்டு பயங்கரமா அடிச்சு கீழே இறக்கி விட்டு இப்ப ஹீரோவும் இந்த பொண்ணு இந்த பஸ் நம்பர் தான் சொன்னா, ஆனா எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லி நிக்கும்போது இப்ப அவங்க அப்பாவுமே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறதுனால போலீஸ்மே வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப இவனை பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க. எங்க வச்சிருக்க அந்த பொண்ணை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனுமே எனக்கு தெரியாது சார்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் அவங்க அப்பாவுமே வந்துட்டு ஒழுங்கா என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துட்டு என்ன நீ பண்ண, இல்லைன்னா உங்க ரெண்டு பேருமே நான் வெட்டி போட்டுருவேன்னு சொல்லிருவாரு. இப்ப அந்த பையனுமே உங்க பொண்ணுக்கு மட்டும் எதனா ஆச்சு அப்படின்னா நான் உங்களை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். இப்ப மறுநாள் அந்த பையனுமே வெளியில விட்டுறாங்க. இவனுமே வெளியில வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட எங்க பிரீத்தின்னு சொல்லி கேட்கிறா. அவங்களுமே அமைதியா இருக்காங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே எங்கடா அவன் சொல்லி கேட்கும்போது அவனுமே அமைதியா இருக்காங்க. இப்ப அவங்க அப்பா கிட்டயுமே நீங்க அந்த பொண்ணு என்ன பண்ணீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்றீங்க, எங்க என்னோட பிரீத்தின்னு சொல்லி கேட்கும்போது இப்ப அவருமே நீ தாண்டா முட்டாள் மாதிரி அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்க, என் பொண்ணு நினைச்சாலே எனக்கே அருவருப்பா இருக்கு, அவ உன்னை லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணி உன்னோட ஃப்ரெண்டை தாண்டா எடுத்துட்டு ஓடி இருக்கான்னு சொல்லிருக்காரு. இதை கேட்ட உடனே அவன் உடஞ்சே போயிடுறான். இப்ப அந்த பையனுமே இந்த பொண்ணு பிரிஞ்சு போனதுனால வழி தாங்க முடியாம பயங்கரமா குடிச்சிட்டு அங்கங்க கிடக்கிறதுனால இப்ப அவங்க அப்பாவுக்குமே உடம்பு சரியில்லாம போகுது. இப்ப அவங்க அப்பா பாக்கிறதுக்காக அந்த பையனுமே வரசில பார்த்தா அவங்க அப்பா இறந்தும் போயிடுறாரு. இப்ப இந்த பையனுமே இதுக்கப்புறம் நம்ம அம்மாக்கு இருக்கிறது நம்ம ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையுமே எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறான். இப்ப அவனோட ஃப்ரெண்டுமே ஓடி வந்து நான் நம்மளோட ஃப்ரெண்டை பார்த்தேன்னு சொல்லும் போது இப்ப அவனுமே அங்க போயிட்டு அவனை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். எங்கடா பிரீத்தின்னு சொல்லிட்டு இப்ப அவனுமே அவளுக்கு உன் கூட இருக்க பிடிக்கல அப்படின்றதுனால அவன் என் கூட வந்து எதுக்காக நீ அவளை பத்தி கேட்கறன்னு சொல்லி கேட்கும்போது ஒழுங்கா என்னோட பிரீத்தி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க. இப்ப அந்த நேரம் பிரீத்தியுமே வந்துட்டு இங்க பாரு, நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, உன்னை லவ் பண்ணு சொல்லிட்டு யார் சொன்னா, உன்னை கொஞ்சம் கூட நான் லவ் பண்ணவே இல்லை, நீ கொஞ்சம் கூட கேர் அண்ட் அஃபெக்ஷன் எதுவுமே கொடுக்கல, ஆனா அது எல்லாத்தையுமே அவன் எனக்கு கொடுத்தா, அதனால எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது, அதனால நான் அவனை இழுத்துட்டு ஓடிட்டேன், இதுல என்ன தப்பு இருக்குது, நான் எனக்கு அவனை பிடிச்சிருக்கனால நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இதுக்கப்புறம் எங்களோட வழியில குறுக்க வராதுன்னு சொல்லிடுவா. இதை கேட்ட உடனே இவன் ரொம்பவே உடஞ்சு போயிடறான். அங்க இருந்து உன்னை நான் எவ்வளவு லவ் பண்ணி, ஆனா உனக்கு இதுதான் காதல்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவனுமே வந்துடுறான். இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே இப்ப என்னடா பண்ண போறேன்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கப்புறம் என்னடா எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்காமலா போயிடுவா, கண்டிப்பா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து வந்துருவான். கைஸ், யாராச்சும் அந்த படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு வேண்டாம். ஏன்னா இந்த படம் அந்த அளவுக்கு ஒரு வார்த்தையே இல்லதான். ஏன்னா ஒரு பாதி ஆஃப் மட்டும் தான் நல்லா இருக்கும், மீதி பாதி ஆஃப் சுத்தமா நல்லா இருக்காது. அதனால சொல்லிட்டேன். உங்களுக்கு சப்போஸ் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா மறக்காம சொல்லுங்க, நான் மூவியோட பேரையும் மென்ஷன் பண்றேன்.